ஏய் ஏய் வா பாவா என் கையை புடிச்சிட்டீங்க பாவா, எப்பவும் விட்டுடாதீங்க. டேய் நிலைமை தெரியாம இவ வேற என்ன கொல்றாளேடா. பூஜா நீங்க பாத்து போக மாட்டீங்களா? சாரிமா. ஏய், நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்க விளக்கேத்தணுமா? அத்தை கூப்பிடுறாங்க, வாங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நல்ல வேலை பூஜா பாக்கல, பாத்திருந்தான் வையேன் செத்தோம் நாம. ஆமாண்ணே. நான் இருக்கும்போது எதுக்கு பாவா கவலைப்படுறீங்க? ஏய் என்ன எங்க அண்ணன் சும்மா பாவா பாவான்னு சொல்லி கடுப்பத்திட்டு இருக்க? பாவாவை தவிர யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது. அப்புறம் நாக்கு இஷ்டம் ஏதோ நான் இங்க இருக்குவா இல்ல இப்படியே போயிடுவா? ஏமா தாயே, அம்மா, தெரியாம சொல்றேம்மா, please, தயவு செய்து வா போலாம். புரியுது புரியுது. போய் எடுத்து கொடு. ஒன்ன நடிக்க வைக்கிறதுக்குள்ள என்னென்னவா பண்ண வேண்டியதா இருக்கு. புடி. போலாமா பாவா? போலாம் வா போய் தொலை. எங்க போயிருந்த வெற்றி? இல்லம்மா இங்கதாம்மா இருந்தோம். சும்மா சொல்றான். 24 மணி நேரமும் அந்த சக்தி கூட என்னதான் பேசுவானோ. இப்ப கூட இவங்க ரெண்டு பேரும் தனியா தான் போய் பேசிட்டு இருந்தாங்க. ஏய், அவன் பொண்டாட்டி கூட அவன் பேசிட்டு இருக்கான், உனக்கு என்ன வந்துச்சு? பேசட்டும், யார் வேண்டான்னா? ஆனா இங்க இவ்ளோ வேலை இருக்குல்ல. அத்தை என்ன செய்யணும்னு சொல்லுங்க அத்தை, நான் செய்யறேன். நீதான் விளக்கேத்தணுமா? சீக்கிரம் விளக்கேத்து. சரண்யா பூஜா, ஒரு நிமிஷம் வாங்க. அந்த மாவேலை எல்லாம் கொஞ்சம் கட்டணும். இவ விளக்கேத்துறதுக்குள்ள கட்டிட்டு வந்துடலாம். இருங்க வந்துடுறேன். ஏய் என்ன பாத்துட்டு இருக்க? அம்மா உன்னதான் சொன்னாங்க, போய் விளக்கேத்து போ. என்ன கண்டிஷன் மறந்துட்டியா? என்ன கண்டிஷன்? நான் தான் சொன்னேன்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு. என்ன போய் விளக்கேத்துனா? டேய் என்னடா இது புது கண்டிஷனா இருக்கு? புது கண்டிஷன்லாம் இல்லனே, எல்லாம் பழைய கண்டிஷன் தான். டேய் சொல்ல மாட்டியா? ஐயோ, சொன்ன மட்டும் என்ன செஞ்சிருக்க போற? ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டேல. ஏதாவது சொல்லி சமாளினே. டேய் இப்ப திடீர்னு வந்து கடவுள் நம்பிக்கையில விளக்கேத்த மாட்டேன்னு என்னடா அர்த்தம்? ஏய் நீ என்ன நிஜமா விளக்கேத்த போற? சும்மா நடிக்க தானே போற? ஏத்து. நடிப்புனாலும் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ இப்படி எல்லாம் பண்ணாத. தயவு செஞ்சு விளக்கேத்து. முடியாது முடியாது முடியாது. ஏய் சக்தி, இருங்கப்பா கூட்டிட்டு வரேன். ஏய் அண்ணன் போயிட்டாரா? வாடா. ஏய் நில்லு. ஏய் அப்ப இவதான் நம்ம புது அண்ணியா? வாய்ப்பு இருக்கு. நீ என்ன பண்ற? சாரி சாரி சாரி, நீ கீழே விட போனா அதான் பிடிச்ச. சரியா? ఎంత బావా సారీ చెప్తున్నావు? உனக்கு இல்லாத உரிமையா? ஏய் கெஞ்சி கேக்குறேன், வந்து விளக்கு ஏத்திட்டு போ. நீ முடியாதுன்னு சொன்னா அம்மா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் எல்லாரும் மாட்டிப்போம் சொல்லிட்டேன். ஏய்
நடிப்பு தானே, வந்து விளக்கு ஏத்திட்டு போ. ஏத்துறேன் பாவா, ஆனா ஒரு கண்டிஷன். ஐயோ, என்ன கண்டிஷனு? என்ன வேணா சொல்லு, நான் செஞ்சு தொலைக்கிறேன். அப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஐயோ அம்மா, என் மேல சத்தியமா அவர் என்ன செய்வாருமா? ஃபர்ஸ்ட் வந்து விளக்கேத்துமா. ஏய், என்ன கண்டிஷன் கேட்கவே இல்லையே. என்ன கண்டிஷனு? ஏய் திடியா, கொஞ்சம் தள்ளி போங்க. ஏய் சீ போடா. நீ வாடா. டேய் 2 பேரும் போங்கடா. ஓகே. டேய் ஒட்டு கேக்கலாம். பாவா, நான் இப்படி செப்தானே பாவா. இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது எனக்கு ஒரு முத்தம் தரணும். ஏய், அட கருமாந்திரமே, இது தெரியாம தலையில வச்சு சத்தியம் பண்ணிட்டேனே. சத்தியம் பண்ணல, சாவ போறேன். எப்படியாவது முத்தத்தை வாங்கி கொடுத்துருவேல. அன்னிக்கிட்ட சொல்லிடுவேல, அன்னிக்கையில அடி வாங்கி சாவதானே போறேன். கன்ஃபார்மா செத்துருவேன். செத்துருவேடா. என்ன விளையாடுறியா நீ? நடிக்கதானே வந்திருக்க? விளக்கேத்துற மாதிரி நடிக்க வேண்டியதானே? நான் நடிக்கிற மாதிரி நீ கிஸ் கொடுக்கற மாதிரி நடியும் பாவா. ஏய், எனக்கு கல்யாணம் ஆகி வைஃப் இருக்கா. அப்ப அவளை கூப்பிட்டு விளக்கேத்திக்கோ, நான் கிளம்புறேன். நில்லுமா. அண்ணே, அவ போனா சிக்கலா என்ன? ஆமாண்ணே. நீ இப்போதைக்கு சொல்ல. ஏய், அறிவு இருக்காடா உனக்கு? இவ என்ன கேக்குறா தெரியுமா? ஐயோ அண்ணே, அவ என்ன உன் சொத்தையான கேட்டா? ஒரே ஒரு முத்தம் தானே. ஓகே சரின்னு சொல்லி வைனே. என்னம்மா? அப்ப நீயே கொடு. ஏய் பாவா, உனக்கு சம்மதமா பாவா? ஐயோ, எல்லாத்துக்கும் சம்மதம் தாமா. இல்ல இல்ல, இது அவர் வாயால சொல்லட்டும். ரொம்ப பண்ணாதமா, உள்ள போ, எல்லாத்தையும் வாங்கி தந்து தொலைறேன். பாவா, என் கொள்கையை விட்டுட்டு உனக்காக தானே விளக்கேத்துறேன். நான் சொன்னது எதையும் மறந்துடாத பாவா. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏண்டா கிரி, என்ன அம்மாவுக்கு வெள்ளி விழா நடக்கிறதுக்குள்ள இவளுக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும் போல இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வா போலாம். ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு மாவிளக்கு ஏத்துனா ரொம்ப நல்லது. அப்படியே உன் கையாலேயே மாவிளக்கு ஏத்திருமா. சக்தி வந்து விளக்கேத்து. வெற்றி ஏத்தவா? ஏத்து. 2 வேணும். ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். ஒன்னா ஏற்றக்கூடாது, 2 ஏத்து. ஐயோ, நேரங்காலம் தெரியாம டபுள் மீனிங்ல வேற பேசுறாளே இவ. ரங்கநாயகி அம்மா, வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. தம்பி வணக்கம். வாங்க. வணக்கம்மா. நீங்க இவ்வளவு லேட்டா வரலாமா? சீக்கிரம் வர சொன்னேன். கொஞ்சம் வேலைம்மா, அதான். மாவிளக்கு ஏத்துற மாதிரி பசைய சொன்னா என்ன இவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சிருக்க? சக்தி தோசை மாவுன்னு நினைச்சிட்டா போல இருக்குத்த. இல்ல சக்தி, என்னடி இது? இது கூட உனக்கு தெரியாதா? இல்ல, நான் கரெக்டா தான் ஊத்துனேன். எப்படி இவ்வளவு தண்ணி வந்துச்சுன்னு தெரியல. சரி, கோவப்படாத. கை தவறி கொட்டியிருக்கோம், வேற பண்ணிக்கலாம். சக்திமா, போய் கை கழுவிட்டு வா போ. நீங்க என்னங்க, மாவிளக்கு ஏத்துறதுக்காக மாவு பசைய ஆரம்பிச்சா அந்த மாவுலயே தான் ஏத்தணும், வேற எல்லாம் மாத்தக்கூடாது. இவ்ளோ தண்ணியா இருக்கே, இதுல ஏத்த சொன்னா என்னமா அர்த்தம்? ஊத்தும் போதே கவனமா ஊத்தி இருக்கணும். சக்தி கவனம்லாம் இப்ப இங்க இல்லவே இல்ல.
வேற எங்கேயோ இருக்கு. இவ வேற ஒருத்தி. என்னடா வெற்றி இது? ஒவ்வொன்னுத்திலயும் பிரச்சனைனா என்னடா பண்றது? அம்மா இருங்கம்மா. இப்ப என்ன இதுலயே விளக்கேத்தணும் அவ்வளவுதானே? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அவரு இப்ப பேச. ஏய், மாவிளக்குக்கு எதுக்கு இவ்ளோ மாவு? சாமி, மாவிளக்க சக்தி மட்டும்தான் ஏத்தணுமா இல்ல நாங்களும் ஏத்தலாமா? குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஏத்தலாம்பா, அது இன்னும் ரொம்ப நல்லது. அப்ப ஏத்திடுவோம். அப்போ தண்ணி கொட்டினது ரொம்ப நல்லதா போச்சு. சூப்பர் சக்தி. நீ பண்ணு. பேச. என்னம்மா, அப்ப அபசகுணம் நல்ல சகுனமா மாறிடுச்சு. ஆமாண்டா, தண்ணி நிறைய கொட்டிடுச்சேன்னு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ குடும்பமா சேர்ந்து விளக்கேத்தினதை நினைச்சா சந்தோஷமா இருக்குடா. என்ன செஞ்சாலும் இவளுக்கு பாசிட்டிவாவே முடியுதே. இன்னைக்கு இவளை விடக்கூடாது. பாவா, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உங்க அம்மாவையும் பாசிட்டிவா மாத்திட்டீங்க பாருங்க. சூப்பர் பாவா. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்தா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி இருக்கீங்க பாவா. நீங்க 2 பேரும் அப்படியே ஹோம குண்டத்தை சுத்தி வாங்கோ. 3 தடவை சுத்தி வரணும். சுத்தி வந்து அக்னிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. சரிங்க. பாத்துப்பா. டேய் அக்கா, ரங்கநாயகி இப்போ ஓமகுண்டத்தை சுத்தி வருவா. அவ சுத்தி வரும்போது அவளை கொன்னுடு. சரிக்கா. அவ ஓமகுண்டத்தை சுத்தி வரும்போது நீ அவளை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பக்கத்துல போ. நீ சாமியார் வேஷத்துல இருக்கிறதுனால யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அவளை ஈஸியா கொன்றலாம். சரிக்கா. என்னங்கப்பா, பாத்து மெதுவா. டேய், முக்காடும் கண்ணாடியும் போட்டு எவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறது? என்னால மூச்சு கூட விட முடியல. 5 நிமிஷத்துல வந்துடுறீரு. அதெல்லாம் போக கூடாது, இங்கே இரு. இப்ப போக்கு விடுறியா? நடிக்க கூட்டிட்டு வந்து நீ தானே எல்லார்கிட்ட சொல்லிடுவா. சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. போ, சீக்கிரம் வந்துரு. என்ன வேணும் சாமி? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல.
நம்ம எதுவுமே பண்ணாமலே புடவை இப்ப தீ பிடிச்சிரும் போலயே. ரங்கநாயகி அத்தையோட விதிய அவங்களே முடிச்சுக்க போறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். இருங்க இருங்க, ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒண்ணும் ஆளே இல்லம்மா. ஒன்னும் ஆகல. இருங்க, ஒன்னும் இல்லடா. என்னண்ணே? டேய், இது தானா தீ பிடிச்சதா இல்ல அட்டாக்கா இருக்குமா? அண்ணே அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அம்மாக்கு என்னாச்சுன்னு பாரு. அத்தை, என்னத்த நீங்க பார்த்து வர மாட்டீங்களா? பார்த்துதான் வந்தேன். ஆனா எப்படி தீ பிடிச்சதுன்னே தெரியல. என்னத்த இது? எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குதே. பூஜா, நீ உடனே ஆரம்பிக்காத. அம்மா பயந்து போயிருக்காங்க. நீ இப்படி சொன்னா அவங்க இன்னும் பயப்பட மாட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. போ, நீ போய் வேற புடவை மாத்திட்டு வா. போ. இல்லங்க, எனக்கு என்னமோ தப்பாவே இருக்கு. ஒரு மாதிரி என் மனசுக்கு நெருடலாவே இருக்கு. அம்மா வருத்தப்படாதீங்கம்மா. எல்லா திருஷ்டியும் இப்ப கலைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. போய் வேற புடவையை மாத்திட்டு வந்துடுங்கம்மா. எனக்கு மட்டும் ஏண்டா அப்படிலாம் நடக்குது? சரண்யா, அம்மாவை கூட்டிட்டு போய் வேற புடவையை மாத்தி கூட்டிட்டு வாமா. சரிண்ணா. ஆமா ரங்கநாயகி, போ, நீ போய் வேற புடவை மாத்திட்டு வா. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும். கூட்டு போமா. போங்க, போ போங்க. என்னாச்சுன்னு? சரண்யா, நான் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்கம்மா. சரண்யா, போலாமாமா? சரண்யா. அம்மா, என்னாச்சு? யாராவது வந்தாங்களா சரண்யா? யாரும் வரலையம்மா. இல்லடி, யாரும் வந்த மாதிரியே இருந்தது எனக்கு. அம்மா, யாரும் வரல. நான் இவ்வளவு நேரம் இங்க தானே நின்னுட்டு இருந்தேன். சரி, வா போலாம்.
புடவை தீ பிடிச்சது நல்ல சகுனம் இல்ல. இப்ப சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்க போறது. வாங்க எல்லாரும் போய் சாமியை சேவிச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி, வாங்க போலாம். போலாம்.